Good morning, champion. This is Professor Asun from Government College of Technology. I am my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்பியர்னா வீர விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பியரை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறாரு. என்ன விளையாடினாருன்னு நம்ம கேட்போம். A sphere of mass m and radius r is rolling without slipping on a horizontal rough surface. If the acceleration of the mass of the center of the sphere be a, the magnitude of the friction of force will be. ஸோ வந்து ஸ்பியரை வச்சு விளையாடி இருக்காரு. மாஸ் அந்த ஸ்பியரோட மாஸ் m, ரேடியஸ் r, ரோலிங் வித்தவுட் ஸ்லிப்பிங் ஆன் ஏ ஹாரிசான்டல் ரஃப் சர்ஃபேஸில் வந்து உருட்டி சின்ன வயசுலாம் கோலி விளையாடுவோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த கோலி விளையாட்டு மாதிரி ஸ்பியரை வச்சு விளையாடி இருக்காரு. விளையாடும் போது ஆக்சிஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் சென்டர் வந்து ஏ அப்படின்றது கண்டுபிடிச்சாரு. இப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாரு. இப்போ நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இது. இப்போ ஸ்பியரை வந்து நம்ம வரைஞ்சிப்போம், அது ரஃப் சர்ஃபேஸில் இருக்கிறது தெரிஞ்சுப்போம். ஸோ இது தூரம் வந்து ஆர் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு வந்து என்னன்னா டார்க் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐ ஆல்ஃபா அப்படின்றது. அப்ப ஐனா வந்து ஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பியர்ல எத்தனை இ இருக்கு? 2 இ. ஈடா அப்படின்றாரு. ஸ்பியர்ல 2 இ இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பியர்ல எத்தனை எழுத்து இருக்கு டோட்டலா? 6. ஸ்பியர்ல வந்து 6 இருக்கு. ஆனா வந்து இ டபுள் ஆக்ஷனால ஒரு வாட்டி தான் கணக்கு எடுத்துக்கணும் நம்ம கணக்குப்படி. அப்ப 5. ஸோ mr ஸ்கொயர் ஐ ஈக்குவல் டு இப்போ வந்து இது 2/3 mr ஸ்கொயர் 2/5. இப்போ ஐ தான் வந்து 2/5 mr ஸ்கொயர். ஐ வந்து 2/5 mr ஸ்கொயர். 2 வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? 2 இ பார்த்தோம்னா 5 எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? மொத்தம் 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஆனா இ டபுள் டைம்ஸ் 5. ஸ்பியர்னாலே 2/5 நமக்கு ஞாபகம் வரும். ஸோ 2/5 mr ஸ்கொயர். ஆல்ஃபா அப்படின்னா இப்போ நம்ம தெரிஞ்ச சின்ன விஷயம் ஏ ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபா. அப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏ பை ஆர். அப்ப அடிதடி வெட்டு குத்து ஆர் ஆரும் கேன்சல் ஆயிடுது. அப்ப டார்க் ஈக்குவல் டு 2/5 mra. இதான் டார்க். நம்ம இப்படி டார்க் கண்டுபிடிக்கலாம். அதே போல டார்க் இன்னொரு முறையும் கண்டுபிடிக்கலாம். டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இன்டு ரேடியஸ். ஸோ இந்த டார்க்குக்கும் சோலி போட்டு பார்க்குறோம். சோலி போட்டு போட்டா நமக்கு என்ன ஆகுது? எஃப்எஃப் இன்டு ஆர் ஈக்குவல் டு 2/5 mra. அடிதடி வெட்டு குத்து ஆரும் கேன்சல் பண்ணிடும். அப்ப எஃப்எஃப் ஈக்குவல் டு 2/5 MA. அப்ப ஆப்ஷன் இஸ் B option. B is the right option. So நமக்கு இந்த கோலி வச்சு விளையாடின மாதிரி ஸ்பியரை வச்சு விளையாடி அதுல எவ்வளவு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொன்ன வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 2/5 MA அப்படின்னு தெரியும். ஸ்பியர்னாலே 2/5 பார்த்தோம்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அது 2/5 டைம்ஸ் ஆஃப் MAன்றதை ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டுபிடிச்சு கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுவோம்.